Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம bakery style மைதா பிஸ்கட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மைதா பிஸ்கட்டை நம்ம ஒரு டைம் பல்கா செஞ்சு வச்சிட்டோம் அப்படினா மாச கணக்குல ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம், கெட்டு போகாம இருக்கும். பிஸ்கட்டோட சவுண்ட கேக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு அப்படினு. அதே போல இதோட டேஸ்ட் பேக்கரியில வாங்குற போலவே இருக்கும். फ्रेंड्स, ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். फर्स्ट और मिक्सी कप எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு வாசனைக்காக ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணி இந்த சர்க்கரையை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சர்க்கரையை வந்துட்டு நல்லா மாவு போல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்ச சர்க்கரையை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்தது இந்த சர்க்கரை கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. சர்க்கரையை கரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிட்டு கூட இந்த சர்க்கரையை கரைச்சி விட்டுக்கலாம். சர்க்கரை இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய்யை வந்து சர்க்கரை தண்ணி கூட கலந்து விடும்போது ரொம்ப வந்து கலந்து வராது, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இந்த உப்பு பேக்கிங் சோடாவும் சர்க்கரை தண்ணி கூட நல்லா கலந்து வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவும் சர்க்கரை தண்ணியும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அதை விடவே நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கோம்ல, மைதா மாவு சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல்லாக கோதுமை மாவு கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். ஆனால் மைதா மாவு சேர்த்து செய்யும்போது பேக்கரியில் வாங்குற போலவே இருக்கும், அதுக்காக தான் மைதா மாவு கொஞ்சம் சேர்த்து செஞ்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம சர்க்கரையை கரைக்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம்ல, அந்த தண்ணியை இந்த மாவு பிசைறதுக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுற போல இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த மாவை மூடி போட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா பாருங்கள், மாவை தொட்டு பார்க்கும்போது இன்னுமே நல்லா டைட்டாகி வந்திருக்கும். அடுத்து இந்த மாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவை சப்பாத்தி உருட்டுற கட்டையில் வச்சு சப்பாத்தி உருட்டுவோம்ல, அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தின்னாக வந்து உருட்டிடக்கூடாது. நான் எந்த அளவுக்கு உருட்டணுன்றதை காமிக்கிறேன், அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. மாவை இந்த மாதிரி உருட்டும் போது உங்களுக்கு அந்த மாவு வந்து கட்டையில் பிடிச்சிது அப்படின்னா எண்ணெய் அப்படின்னா வந்துட்டு மைதா மாவு சேர்த்து மாவை வந்து உருட்டி விட்டுக்கோங்க. மாவை இந்த அளவுக்கு மொத்தமாக ஊட்டிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மாவை ஊட்டினதுக்கு அப்புறமா கத்தியால் இப்போ இந்த மாவு வந்துட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. நான் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் பேக்கரியில் வாங்குற போலவே இருக்குன்றதால. நீங்கள் வந்துட்டு டைமண்ட் ஷேப்பில் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிசையும் போது நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் லூஸாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா மாவு வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள், உங்களுக்கு மாவு வந்து இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் மாவு வந்து உருட்டிக்கணுங்க. இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம மாவை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான ஸ்நாக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா மாவுமே உருட்டி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதை வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் இந்த பிஸ்கெட்டை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தீங்கன்னா மாவு போட்டதுமே இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். இந்த அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மைதா மாவு வந்துட்டு இந்த எண்ணெயில் போட்டுடலாங்க. மைதா மாவை எண்ணெயில் போடும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் வருது இல்லை. இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். மைதா மாவை எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிஸ்கெட் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வர வரைக்கும் இந்த மாதிரி கரண்டியால் கலரி விட்டுகிட்டே இருங்க. இந்த மாதிரி கரண்டியால் நம்ம கலரி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா பிஸ்கெட்டோடைய எல்லா பக்கங்கள்லையுமே ஒரே கலராக இருக்கும். நம்ம கலரி விட்டுகிட்டே இருக்கும்போது பிஸ்கெட்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குல்ல, இது இன்னுமே கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இதை எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். பிஸ்கெட்டோட கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனாலே போதும், இப்போவே எண்ணெயிலேருந்து எடுத்துடணும். இன்னும் கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும்னு விட்டீங்க அப்படின்னா பிஸ்கெட்டோட கலர் வந்துட்டு கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். எல்லா பிஸ்கெட்டுமே எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிற மாவையும் நம்ம எண்ணெயில் போட்டு இதே போல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மைதா மாவு பிஸ்கெட்டை சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், அவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. அதே போல் இந்த பிஸ்கெட்டை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம மாவு பிசைவோம்ல, அப்போவே வந்துட்டு மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கணும். லூஸாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே போல் மைதா மாவை எண்ணெயில் போட்டதுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா பிஸ்கெட் நல்லா வெந்து
வரும். எல்லா மாவையுமே எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். பிஸ்கெட்டை நான் கொட்டும் போதே அதுலேருந்து வர சவுண்டுலேயே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் சொல்லியிருக்க போலவே இந்த மைதா மாவு பிஸ்கெட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுங்க. அதே போல் இந்த ரெசிபியை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிஸ்கெட் எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக உடையுது இல்லை. நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான அடுத்த ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.